பிரைஸ் லார்ட் எவ்ரிஒன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ரட்சிப்பை குறித்து தவறான ஒரு புரிதல்ல இருக்கிறாங்க. என்னன்னா, செயல்களினால ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு உதாரணமா அவங்க ஒரு ஒரு பேசேஜ் எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 26 வசனங்கள். இத படிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் கிட்ட ஒரு ஆன்சர் குடுப்பார். என்னன்னா, "நீ ஒரு செயல் செஞ்சா தான் நித்திய ஜீவன் அடையிற மாரி" பேசியிருப்பார். ஆனா, இந்த இடத்துல அவர் பேசக்கூடிய ஒரு நோக்கமே வித்தியாசமானது. வேறு ஒரு நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்களை அங்க பேசுவார். செயல்களை, கட்டளைகளை. அத குறித்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நான் படிக்கிறேன். "அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான்." அப்ப இதை நம்ம படிக்கும்போதே தெரியுது, அந்த வந்திருக்கிற வாலிபனுடைய நோக்கம் என்னன்னா, அவனுடைய புரிதல் என்னன்னா, அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு, பரலோகம் போவதற்கு நாம் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த இடத்துல வரான். அவனுடைய நம்பிக்கையும் அதுதான். அப்புறம் என்ன நடக்குது? 17ஆம் வசனம், அதற்கு அவர், "நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள்" என்றார். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதாவது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகளை கைக்கோள் சொல்வதற்கான இன்டென்ஷனல் என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணம், கற்பனை இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது, எந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது, அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுதான் இயேசு கிறிஸ்து இங்க ஏன் சொல்றாருன்னு சுலபமா நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இதே விதத்துல தான் அதோட ஆன்சர் இருக்கு. ரோமர் எடுத்துக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்ப எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணம் செய்கிறதுனால, கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்கிறதுனால நீதிமான்களாக மாற முடியாது, பரலோகமும் போக முடியாது வேறு சொல்லுது. ஆனா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்றால், பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. The knowledge of sin comes from the commandments or law. நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னா, நாம் பாவி என்கிற ஒரு உணர்வு அப்பொழுதுதான் வரும். இப்ப ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிராஃபிக் ரூல்ஸ் இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா எல்லாருமே எல்லா சைட்ல இருந்துமே மக்கள் வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்ப டிராஃபிக் ரூல்ஸ் போட்டுட்டாங்க. ரெட் லைட் போட்டா அங்க நிக்கணும் அப்படின்னு தெரியும். இப்ப ரெட் லைட் போட்ட பின்பு நம்ம போயிட்டே இருந்தோம்னா, அந்த ரெட் லைட்னா சொல்லுது நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லயும் நம்ம போயிட்டே இருந்திருக்கிறோம் அப்படின்னா, நாம ஒரு பாவி அப்படின்னு அந்த ரூல்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாரி தான் இங்கேயுமே இந்த கமாண்ட்மெண்ட்ஸ், இந்த ரூல்ஸ்லாம், கற்பனைகள், கட்டளைகள் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அப்பதான் நம்ம பாவி, நம்ம செஞ்சுக்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் the knowledge of sin comes from the law. பாவத்தை அறிகிற அறிவு அப்பதான் நமக்கு வரும். அப்ப இந்த நோக்கத்தோட தான் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கார். இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு, வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசத்தினால, கற்பனைகளால இல்ல, கட்டளைகளால இல்ல, விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்தவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அப்படின்னா என்னன்னா, ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல் மாஸ்டர் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதன் பார்க்கும்பொழுதுதான், அந்த கற்பனைகளை அவன் படிக்கும்பொழுதுதான், நான் ஒரு பாவி என்கிற ஒரு உணர்வு எனக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார் என்ற ஒரு உணர்வு இயேசு கிறிஸ்துவ கிட்ட அவங்க வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவ கிட்ட வழி நடத்துறது யாரு? இந்த நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணம் நல்ல ஒரு விஷயம்தான். அப்ப அந்த நோக்கத்தோட தான் இங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்து இந்த வாலிபங்கிட்ட சொல்றார் நியாயப்பிரமாணங்களை பத்தி. ஏன்னா அவன் தன்னை பாவி என்று உணர்ந்து
அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி வந்து அவன் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றுதான் அந்த இடத்துல இயேசு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அங்க பேசியிருக்கிறார். 18ஆம் வசனத்தை படிக்கலாம். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நல்லா கவனிக்கும், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 19ஆம் வசனத்துல, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, நல்லா இப்ப கவனிங்க, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இவனுடைய பெருமை இவனுடைய கண்களை இங்கே அடைத்து விட்டது. இயேசு கிறிஸ்து இங்க நியாயப்பிரமாணத்தை எதற்காக சொன்னார்னா, அப்ப அந்த மனிதன் தான் பாவி என்று உணர்ந்து அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி வந்து, நான் இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்து நீதிமானாக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கற்பனைகளை நியாயப்பிரமாணம் பத்தி சொன்னா, இந்த மனுஷன் இதெல்லாமே நான் கடைபிடிச்சிட்டேன், இன்னும் என்ன எனக்கு இருக்குது, தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறான், மனம் திரும்பல. அப்ப பெருமை பாராட்டினாலே அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயலாதுன்னு ஒரு விஷயம். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்கிறபடியினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்து போய்விட்டான். அதாவது அவன் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொன்னார் 18ஆம் வசனத்துல, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளை இருக்கு. ஆனா இந்த மனுஷன் கண்டிப்பா சிறு வயது முதல் பொய் சொல்லியிருப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து அவன் கிட்ட வந்து இதெல்லாம் நீ வித்து கொடுக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனால தன்னை போல பிறனையும் சிநேகிக்க முடியல. அப்ப இந்த இடத்துல அவன் கட்டளைகளினால விழுந்து போகிறான், கட்டளையினால பாதிக்கப்படுகிறான். அப்ப நாம வந்து கட்டளையின்படி நம்ம நீதிமான் இல்லை என்பது அவனுக்கு புரிய வருது. அதனால அவன் துக்கம் அடைந்து அந்த இடத்துல விட்டு போயிட்டான். ஆனா அவன் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கவில்லை. அப்புறம் பாருங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 25ஆம் வசனத்துல அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இப்பதான் முக்கியம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷனால முடியாது. மனுஷனால முடியாதது என்ன? எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து அவனால நீதிமானாக ஆக முடியாது. அதைதான் நாங்க சொல்லுகிறார். அப்ப இது யாரால முடியும்னா தேவனால முடியும். தேவனால மட்டும்தான் எல்லாமே நம்மளை நீதிமான்களாக்க முடியும் என்பது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வெளிப்படையா சொல்றார். ஆனா இங்க வந்த வாலிபன் நியாயப்பிரமாணத்தினால கட்டளைகளை பின்பற்றதுனால தான் நீதிமானமாகி நித்திய ஜீவனை அடைவன் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறவன். மாறாக அவன் தேவன் மேல, இயேசு கிறிஸ்து மேல அவர் நம்மளை நீதிமானம் மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாதவன். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால கூடும். ஏனால் நம் முன்னாடி படைச்ச மாதிரி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தேவனால கூடும். இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னா, ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பாருங்க. இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக அறிக்கை செய்யப்பட்டவர்கள். எதனால? நம்மளுடைய செயலினால் அல்ல, நம்மளுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறதுனால அல்ல, நம் கட்டளைகளபடி வாழ்கிறதுனால, முற்றிலும் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் அந்த வாலிபன் அந்த இடத்துல செய்யவில்லை. ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நீ கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால நீ நீதிமானா மாறுவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. மாறாக அவரை விசுவாசிக்கும்படியாக தான் அந்த இடத்துல அவர் கட்டளைகளை அந்த வாலிபனிடத்தில் பேசினார். தவிர ரட்சிப்பையும் நித்திய ஜீவன் அடைவதற்கு நாம் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லவில்லை.